தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 3வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது கம்யூனிட்டி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசி பார்த்தாச்சு, எம்பிசி பார்த்தாச்சு, எஸ்சி பார்த்தாச்சு, ஜென்ரல் டைம் வரையும் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எஸ்சிஏ அண்டு பிசிஎம், இதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது நான் ஓவராலாக அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன், என்னோட டைமிங் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் 2 கேஸ்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க. எஸ்சிஏவை பொறுத்தவரை இன்னும் ஃபில் ஆகலைங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டி வாரியாக வேகன்சி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. அதே மாதிரி தான் பிசிஎம்மும் குறைஞ்ச அளவு தான் வந்திருக்கு. மிஞ்சி போன ஒரு 20 கேண்டிடேட் 25 கேண்டிடேட் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நான் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. நான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். இது இம்பார்ட்டன்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, பிசிஎம்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா, ஏண்டாவது பார்த்தீங்கன்னா குரூப் 2 போன வட்டம் குரூப் 2 கேட்டரில் இருந்துச்சு. இந்த வட்டம் குரூப் 2A கேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அப்படியே பைய ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஹிந்து ரிலிஜனில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏல உமன் கொண்டு நடக்குங்க. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பையதே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் நிப்பாட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எஸ்சிஏக்கு கம்மியாக தான் இருக்குது, பிசிஎம்முக்கு இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, பிசிஎம்முக்கு பார்த்திங்கன்னா உமனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஜென்ஸுக்கான. அதே மாதிரி ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க அதெல்லாம். அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பிசிஎம் உமனுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் பிஎல் முடித்தவங்களுக்குலாம் இருக்குங்க. அடுத்து செக்ரட்டரியேட் சர்வீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கடைசி வரையும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அசிஸ்டன்ட் கேடர் தான், சம்பளம் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, வேறு பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளோ இல்லை. எஸ்சிஏ ஜி பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் இருக்குங்க. அருந்ததியர் சமூகத்துக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க, முனிசிபல் கமிஷனர். ஓகேங்களா, அந்த ரெவன்யூ பார்த்துக்குங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இருக்குங்க, 2 கேஸ்ட்டுக்கு இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி கிடக்குங்க, தாராளமாக இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு. சொல்லக்கூடிய அளவுகளுக்கு போஸ்டிங் இல்லை. ஓகேங்களா, ஆர்டி பார்த்துக்குங்க. நான் பையதான் போகிறேன், அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க, நிப்பாட்டி வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, போலீஸு, மெடிக்கலு, என்சிசி, ரெவன்யூ. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக கூட போயிட்டேன்னு நினைக்கிறேன், டைமிங் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் போஸ்டிங் நல்ல போஸ்டிங்காக தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், 2வது ஆர்ஐ எடுத்துக்கலாம், 3வது டிரான்ஸ்போர்ட், 4 பார்த்திங்கன்னா இது ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட், 5 பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆர்டர் படி எடுங்க, இதே நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.